ஏற்கனவே பிரதமர் மோடி புதிய நாடாளுமன்றத்தை கட்டடத்தை திறந்து வச்சப்போ என்ன சொன்னாரு? எதிர்காலத்தில் எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாக போகுதுன்னு பேசினார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தப்போ 2024 தேர்தலுக்கு பிறகு தொகுதி மறுவரை இருக்கும்னு சொன்னாரு. நாம இப்ப கேள்வி எழுப்பின பிறகு இப்ப என்ன சொல்றாங்க? 19 தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையாதுன்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்களுக்கு அதிகரிப்பாங்களா? இல்லை, அதிகரிப்பாங்களா இல்லையா தெரியாது. நாங்க கேட்கிற கேள்வி, நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகை கட்டுப்படுத்தின மாநிலங்கள் ஏன் பாதிக்கப்படணும்? மற்ற மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகரிக்காதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? முன்னாள் பிரதமர் நேரு அவர்களும் திரு வாஜ்பாய் அவர்களும் உறுதி கொடுத்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் ஏன் உறுதி கொடுக்க மாட்டேங்கிறார்? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா உறுதி கொடுங்க. இப்ப இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படாது. 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டுக்குரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும்.